வெல்கம் டு ஆர்ஜி ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மாதத்துக்கு அப்புறமா பேபி கேர் டிப்ஸ் வீடியோ பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 பார்ட்டில் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரியான டிப்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே நியூபார்ன் ஸ்டேஜ்லேருந்து 5th மந்த் வரைக்கும் இருக்கிற எல்லா பேபிஸ்க்குமே யூஸ் ஆகிற மாதிரியான டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு 4 பார்ட்டுக்குமே நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததாலையும் கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டதாலையும் தான் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் மெயினாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வளவலன்னு பேசாமல் நேராக வீடியோவில் போயிடலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, குழந்தையோட நாக்கில் பால் குடிக்கிறதால அப்புறம் சம்டைம்ஸ் பால் அப்படி கக்கிடுறதால வர ஒயிட் கோட்டிங்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் பேபிக்கும் இந்த மாதிரி இருந்தது, நான் டாக்டர்கிட்ட கேட்டு ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். நியூபார்ன் பேபி பிரஸ்ட் கூட சம்டைம்ஸ் அவங்களுக்கு சென்சிட்டிவான நாக்குன்றதால ஹார்ஷாக தெரியும். ஸோ இந்த மாதிரி க்ளீனான ஒரு காட்டன் ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. இது இவனோட அணவடை சட்டை தான். நிறைய வந்த வெள்ளை சட்டையிலேருந்து ஒன்று தனியாக இதுக்குன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே இந்த மாதிரி ஆட்காட்டி விரலை கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த துணியில் நூல் மேலே எலும்பி வெளியே தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளாத்தாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதை வச்சு பேபியை குளிப்பாட்டினப்புறம் ரொம்ப ஜென்டிலாக நாக்கை தொடச்சி விட்டால் போதும். வீக்லி 2 to 3 டைம்ஸ் தொடச்சா போதும். டெய்லிலாம் துடைக்கணும்னு தேவையில்லை. இன்றைக்கி கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருக்கிறதுனால சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான். மற்றபடி அழகாக துடைக்க தருவான் எப்போதுமே. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா, மார்னிங் எண்ணெய் தேய்ச்சதும் வெறும் உடம்போட விடுறது, பனியன் கிளாஸில் ஏதாவது ட்ரெஸ் போடுறதை விட பிறந்த உடனே வாங்கின அணவடை சட்டை, அதாவது ரொம்ப மெல்லிஸாக காட்டன் கிளாத்தில் நம்ம வாங்குவோம்ல ரோப் வச்சு, அதை போட்டு விடுங்க. ஏன்னா இப்போ ஆடி மாதம் காற்று. ஸோ இந்த காற்றுல மேலே துணி போடாமலும் விட முடியாது. இந்த ட்ரெஸ்ஸை போடுறப்போ உடம்பு மேலே உள்ள எண்ணெய் பசையால் டஸ்ட்டும் ஒட்டாது. அதே நேரம் அவங்களுக்கு ஸ்வெட்டானால் கூட ப்ரீத்தபிளாகவும் இருக்கும். எண்ணெயையும் ஸ்கின் அப்சர்வ் பண்ணும். ட்ரெஸ்ஸில் அதிகமாக ஒட்டி வேஸ்ட் ஆகாது. ஆயில் மசாஜ் பண்ணதும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னா, 4th மந்த்து கம்ப்ளீட் ஆகிறப்போ பேபிஸ் குப்புற விழ ட்ரை பண்ணுவாங்க. அப்போ எப்படி ப்ராப்பராக குப்புற விழுந்து இன்னொரு கையை எப்படி உடம்பு கடியிலேருந்து எடுத்து நேராக வைக்கணும்னு தெரியாமல் அடிக்கடி குப்புற விழ ட்ரை பண்ணி அழுவாங்க. ஸோ இதை நான் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன். எப்படின்னா, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டாயை பக்கத்தில் அவனுக்கு எட்டுற மாதிரி வச்சேன். அப்போ அதை எப்படியாவது ரீச் பண்ணி எடுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் மறுபடியும் ட்ரை பண்ணி அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தானே தவிர குப்புற விழ முடியலன்னு அவன் அழலை. என் ஹெல்ப் இல்லாமல் அவனாகவே குப்புறவும் விழுந்து அந்த கிழுக்கை ரீச் பண்ணுறதுக்காக அவனே கையையும் நேக்காக எடுத்துட்டான். ஒன்ஸ் அவனாகவே குப்புற விழுந்ததும் அடுத்த லெவல் தவழ்ந்து போகிறது தானே. ஸோ அதுக்கும் சேம் ட்ரிக் தான். அவனுக்கு ரொம்ப ஃபேவரட் டாயான இதை அவன் கண்ணுக்கு எட்டுற தூரத்துலேயே வச்சுட்டேன். கையை வச்சு மெதுவாக நகர்ந்து அதை எடுக்க ட்ரை பண்ணி இப்போ கொஞ்சம் தவள ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களும் உங்கள் பேபி இந்த ஸ்டேஜில் இருந்தால் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் பேபிஸ் ரொம்ப அடம்பிடிச்சிட்டு நைட்டு கொஞ்சம் நேரம் கூட தூங்காமல் சேட்டை பண்ணிவிட்டு அழுதுகிட்ருப்பாங்க. பட் உங்களால் ஃபுல் நைட் அவங்க கூட விளையாண்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த டைம் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா, கலர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு டாய் அல்லது இந்த மாதிரி ரொம்ப சவுண்டு வராத ஒரு கிளுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி காமிச்சிட்டே மைல்டு சாங்ஸ் ஏதாவது நீங்கள் பாடினாலும் சரி, இல்லை ரிஸ்க் எடுக்காமல் மெலடி சாங் லோ வால்யூமில் ப்ளே பண்ணாலும் போதும். கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கிடுவாங்க. ரொம்ப நேரம் தூங்காட்டியும் லேட் நைட்டில் நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிற வரை கண்டிப்பாக தூங்குவாங்க. பேக் பெயின் இருக்கிறவங்க பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னா, என் பையன் முதல்ல விரல் எல்லாத்தையும் தான் 3rd மந்த்லேருந்து வாயில் வச்சு சக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தான். அப்புறம் என்னென்னா, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் எடுத்து ரீசெண்ட் டேஸில் வாயில் வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் இப்போ அவனுக்கு பட்டன் வச்ச ஷர்ட்ஸ் எதுவுமே அவனுக்கு போடுறதில்ல. மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட் வெயிட் காட்டன் ட்ரெஸ் தான் போட்டு விடுறேன். இது கரெக்டு ஃபிட்டாக இருக்கிறதால வாய் வரைக்கும் அவனால் இழுத்து வைக்க முடியலை. பேபிஸ் தானாலும் நாம் கவனிக்காத டைமில் பட்டன் லூஸாக இருந்து அதை வேகமாக சக் பண்ணி எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ உங்கள் பேபிஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாயில் எடுத்து வைக்கிறாங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி பனியன் கூட டைட்டாக பட்டன் எதுவும் இல்லாத மாதிரி இருந்தால் நீங்கள் அது கூட போடலாம். ஏன்னா பசங்க நம்ம தூங்குகிற நேரம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூட ஏதாவது சேட்டை பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 6 என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வெள்ளி கொலுசு வெள்ளி வளையெல்லாம் போடுறதே இல்லை. என்ன கேட்டால் அதெல்லாம் கண்டிப்பாக போடணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சில்வர் ஒரு டிஸ்இன்ஃபெக்டட் மெட்டீரியல்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் நம்ம 6 மந்த்ஸில் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கூட சில்வர் பவுலில் கொடுப்போம், சில்வர் ஸ்பூன் வச்சு.
இதெல்லாம் நீங்கள் மூட நம்பிக்கைன்னு நினச்சாலும் சில்வர் டிஸ்இன்ஃபெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ன்றது நமக்கு தெரியும்ல. ஸோ அதுக்காகவாது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பேபிஸ் கிட்ட இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் நம்மளை விட கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் 1 இயர் வரைக்கும் வேறு எங்கேயும் குழந்தைய தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 7 என்ன அப்படின்னா, லேட் நைட் இல்லை டே டைமில் குழந்தைங்களுக்கு தூக்கம் வரும். பட் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் தூங்காமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் இப்படி காதில் லைட்டாக விரல் வச்சு ரொம்ப மைல்டாக தடவி கொடுக்குறப்போ கொஞ்சம் ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணி உடனே தூங்கிடுவாங்க. உங்கள் விரலில் நகம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். சேம் டைம் ரொம்ப ஜென்டிலாக தான் தடவி கொடுக்கணும். அல்லது இந்த மாதிரி நெத்தியிலேருந்து தாடை வர லைட்டாக கையை வச்சு இப்படி மெதுவாக தடவி கொடுத்துட்டே இருந்தாலும் அவங்க ஆல்ரெடி ஸ்லீப்பி ஃபீலில் இருந்து அதனால் அழுதுகிட்டே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா இப்படி செஞ்சால் 1 or 2 மினிட்ஸில் கண்டிப்பாக தூங்கிடுவாங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக 2 மினிட்ஸ்லேயே அசந்து தூங்கிட்டான். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணால் உங்கள் குழந்தைங்க உடனே தூங்குவாங்கன்னா மறக்காமல் அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப்ஸ் நம்பர் 8 என்ன அப்படின்னா, கொஞ்சம் பேர் பேபி ஒன் சைடாக தூங்கி ஹெட்டு ரவுண்ட் ஷேப் இல்லாமல் தட்டையாக இல்லைன்னா கொஞ்சம் நீளமாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீன் வைஸ் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஹெட் ஷேப் பொறுத்து தான் பேபியோட ஹெட் ஷேப்பும் இருக்கும். பட் பிறந்து 1 வீக் ரவுண்ட் ஷேப்பாக தான் இருந்தது. போக போக தான் ரவுண்ட் ஷேப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நானே இதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். பிறந்து பேர் வைக்கிற வரை நாங்கள் எங்கள் பையனை தொட்டிலில் போடாமல் பெட்டில் தான் படுக்க வச்சுருந்தோம் ஒரு 20 டேஸ்க்கு. பிறந்தப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இருந்த ஹெட் கொஞ்சம் உச்சிக்கு பின்னாடி நீளமான மாதிரி எனக்கு அப்புறம் பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பேர் வச்ச அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவன் 1 ஹவருக்கு மேலே எப்போ தூங்கினாலும் தொட்டிலில் தான் போடுறேன். மறுபடி ஹெட் எனக்கு ரவுண்ட் ஷேப்புக்கே பிறந்தப்போ இருந்த மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்த மாதிரி இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா பெட்லனா அவங்க 1 சைடாக தான் மோஸ்ட்லி தூங்குவாங்க. பட் தொட்டிலில் அணைச்ச மாதிரி தூங்குறப்போ தலையை நல்லா தொட்டில் அசைச்சு அவங்க கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி தூங்குவாங்க. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸாவது தொட்டிலில் தூங்க வைங்க. அப்புறம் ஆயில் மசாஜுக்கு அப்புறமும் டே டைமில் 1 மந்த்துக்கு அப்புறம் பேபி பிறந்து 1 மந்த்துக்கு அப்புறம் ஆயில் மசாஜ்லாம் பண்ணிங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் காட்டன் துணி விரித்து அதில் படுக்க வைங்க. அப்போது அவங்க முழிச்சு இருக்கிறப்போ தலையை நல்லா பாயிலையே அசைச்சு பார்ப்பாங்க. அப்போ கூட அவங்களுக்கு தலை ஷேப் மாறாமல் இருக்கும். பட் நீங்களாகவே எதுவும் ட்ரை பண்ணாதீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல். நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்கணுனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போய்ட்டு லைக் தி வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் வீடியோஸ்க்காக ஆர்ஜே ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.